இது ஒரு முக்கியமான ஹதீஸ். இதா சம்மைத்துமுல் ஹதீஸ அன்னி தாரிஃபு குலூபுக்கும் வ தலீனு லஹு அஸ்ஆருக்கும் வ அப்சாருக்கும். அர்த்தம் என்னவென்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இந்த ஹதீஸ் நிறைய நபி மொழியில வரும், அப்புறம் சொல்றேன். என்னை பற்றி, அதாவது நபி சொல்கிறார்கள் என்று ஹதீஸ், ஹதீஸ்னாலே ஒரு செய்தி, ஒரு செய்தியை நீங்கள் கேள்விப்பட்டால் நீங்க என்ன செய்யணுமா? கேள்விப்பட்ட உடனே வ அஸ்ஆருக்கும் வ அப்சாருக்கும், அப்படி என்றால் உள்ளங்களும் முடிகளும், முடி என்ன தெரியுமா செய்யணும்? அப்படி சிலிர்க்கணும். கரெக்டான செய்தி. உள்ளம் எப்படி இருக்கணும்? அதுக்கு நெருக்கமாகணும். அந்த செய்தியை கேட்கச்சுல உள்ளங்கள் ஏற்றுக்கொள்ற அளவுக்கு இருக்கணும். இது ஒரு உறுத்தல் இல்லையா? சரியான செய்தி எப்படி நம்ம கற்றுத்தந்து, எப்படிப்பட்ட ஒரு நபிமொழி பாருங்க, இப்படி கற்றுத்தந்து வழி நடத்தி இருக்கிறாங்க. அப்போ உங்களுடைய உள்ளங்களும் முடிகளும், முடிகள் சிலிர்க்கும், உள்ளங்கள் ஏற்றுக்கொள்ளும், தோள்கள் என்ன தெரியுமா செய்யும்? தோள்கள் எல்லாம் அப்படி மிளிர்ந்து விடும். அந்த செய்தியை கேள்விப்பட்டதும் ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒரு நம்பகத்தன்மை உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு, தரவுன் அன்னகும் மின்கும் கரீபும் அவுலாக்கும் பிகி, அப்படி உங்களுக்கு இருக்கும் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பந்தங்க தள்ளி விடுறாங்க. உங்களுக்குன்னா நம்ம அனைவருக்கும் இருக்கும் என்றால், நானும் அதை நம்புவதற்கு நெருக்கமானவன். நீங்களே நெருக்க இருக்க, நானும் நெருக்கமானவன் தான். நம்ம சைட தள்ளுறாங்க. உங்களுக்கு என்னெல்லாம் இருக்குது நல்ல கவனமா கேட்டுக்கிறீங்க. செய்தியை கேள்விப்பட்டால் உங்களது உள்ளங்கள், உங்களது தோள்கள், உங்களோட முடிகள், உங்களுடைய அந்த செய்தியை கேட்டதும் அது பணிந்து விடும், அது நெருக்கமாக இருக்கும். நீங்கள் அதை நெருக்கமாக கருதினால் நானும் அதை மிக நெருக்கமாக இருக்கிறேன், நானும் நெருக்கமானவன் தான் அப்போ அப்படின்னு சொல்லிட்டாங்களா. அதுக்கப்புறம் அதுக்கு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி அது கீழே இன்னொன்னு வருது பாருங்க. வா இதா சமைத்துமுல் ஹதீஸ அன்னி துன்கிருஹு குலூபுக்கும், என் பெயரில் ஏதாவது ஒரு செய்தியை நீங்க கேள்விப்படும் போது கவனமா கேட்டுக்கிறீங்க. வ துன்கிரு குலூபுக்கும் வ துன்ஃபிரு மின்ஹு அஸ்ஆருக்கும் வ அப்சாருக்கும் வ தரவுன அன்னஹு மின்கும் பைதா. அதாவது அப்படியே உல்டா பண்ணிக்கிறீங்க, சரியா? இந்த ஹதீஸ் அப்படியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்தி, அதாவது என் பெயரில் ஏதாவது ஒரு செய்தியை நீங்கள் கேள்விப்படும் போது அச்செய்தி உங்கள் உள்ளங்கள் வெறுத்து, அதாவது உள்ள துன்கிர்னா வெறுக்கிறது. என்னடா இது, நபிகள் நாயகத்துக்கு சிகிரு சூனியம் வச்சாங்களா மார்க்கத்தை கொண்டு வந்தவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்க செல்ல வெறுப்படையணும். ஏண்டா மார்க்கத்தை கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க, அவங்களுக்கு ஒரு முடியையும் ஒரு சட்டையும் வச்சு சிகர் வச்சாங்கிற அப்படின்னு